வணக்கம். இன்றைக்கி ஆனியன் சமோசா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போ தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கிறோம். 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். பத்தலைன்னா தெளித்து பிணைஞ்சிக்கணும். இப்படியே மூடி வச்சிடலாம். பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் நைஸாக நீளமாக நறுக்கி எடுத்துக்கணும். 2 பல் பூண்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். பூண்டு மட்டும் போதும். அரைக்கரண்டி அளவு சோம்புத்தூள், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்க்குறேன், வேணால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். உப்பு மட்டும் கடைசியாக சேர்த்தா போதும், இப்போவே சேர்த்தோம்னா தண்ணி விட்டுடும். கனமாக தேய்க்காமல் கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிக்கணும். தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கணும். தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். 2 பக்கமும் லேசாக சூடு கட்டினா போதும். எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 மடக்கிடலாம். கால் கப் அளவு கோதுமை மாவு, தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, கலக்கி வச்சிருக்க மாவை இந்த ஓரத்தில் தடவிட்டு ஒட்டிக்கணும். இந்த அகலமான பகுதியை மடிச்சுக்கணும். ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது மல்லி சட்னி புதினா சட்னியோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். நன்றி.